என் நண்பர்களோடு சேர்ந்து நான் என்ன பண்ணேன், ஃபிஷ் விளாகிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நம்ம லாஸ்ட் டைம் வந்து இந்த இடத்துல ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம், ஷார்ட் வீடியோ மாதிரி போட்டிருந்தோம். ஆக்சுவலாக வந்து இந்த இடம் ஒரு இருளர்கள் வாழ்கிற பகுதி மாதிரி ஒரு இடங்க. அந்த இடத்துக்கு பின்னாடி ஒரு ஏரி இருந்தது. அந்த ஏரியில் மீன் நிறைய இருக்கும், நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. என்னது மீன் நிறைய இருக்குமா? அது எப்போ நிறைய இருக்கும்? எப்படி பார்த்தாலுமே ஏரின்றது பொதுவான விஷயம், எல்லாருமே பிடிச்சிருவாங்களே அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, அந்த ஏரியை வந்து குத்தகை விடுவாங்களாம். ஏரியை குத்தகை எடுக்கிறது வந்து இவங்க தானா. அதனால் மீன் நிறைய இருக்கும், நீங்கள் ஒரு வாட்டி போய் பாருங்கன்னு சொல்லியிருந்தார். சும்மா நீ வேணால் கை வச்சு பாருலாம், மீன் வரும்னு சொன்னார். அதான் நம்ம கூட ஒருத்தர் இருந்தார், அவர் கொஞ்சம் மீன் பிடிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் உள்ளவர். அவர் என்ன பண்ணார், டப்புன்னு உள்ளே இறங்கிட்டு மீன் பிடிக்கன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு கிளறாருங்க. குட்டி 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 மீனுங்களாம் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு ஸ்ப்ரெட் ஆகிட்டு வெளியில் நிறைய பறவை வந்தது. அப்புறம் அதை பிடிச்சி அதை கையில் காமிச்சார். அது இந்த கெண்டை மாதிரின்னு நினைக்கிறேன், கெண்டை குட்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி மீன்கள் தான். ஆல்மோஸ்ட் இது வந்து பிடிக்கிற ஸ்டேஜ் தான். தண்ணி வேறு வற்றி போகுது இல்லைங்களா, அதனால் இது பிடிக்கிற ஸ்டேஜ் தான். அதனால் இந்த இடத்துல மீன் பிடிக்கலான்னு கிளம்பி வந்தோம். ஓவரால் தடவி மீன்லாம் பார்த்தாரு, எதுவும் கிடைக்கல. ஃபைனலாக என்ன பண்ணாருன்னா, ஒரு சும்மா எடுத்து பார்த்தப்ப விரால் குட்டி கூட அங்கே இருந்ததுங்க. இந்த ஏரி விரால்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த விரால் குட்டிலாம் கூட அங்கே இருந்துச்சு. சும்மா சுற்றி பார்த்துட்டு இருந்தோம், ஒன்றும் செட் ஆகிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, ஸ்ட்ரைட்டாக ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு இறங்கலாம் சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு ஃபுல்லாக இறங்கிட்டார். இந்த இடத்துல இப்போ ஏரிலாம் பொதுவாக ஏலம் எடுக்கலாம்னு வச்சிங்களேன், மீன் குஞ்சிலாம் வந்து வாங்கி விடுவாங்களாம். இப்போ நம்ம என்ன நினச்சிப்போம், ஆர்கானிக் தானே வளருதுன்னு நினச்சிப்போம் இல்லைங்களா, அப்படிலாம் கிடையாதுங்களாம். மீன் குஞ்சுகளை வாங்கிட்டு வந்து இந்த ஏரிகளை விடுவாங்களாம். அது போகாத குறைக்கு இந்த தீனிகள்லாம், இப்போ நான் இங்கே வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா இருக்கார், அவர் ஒரு ஏரியை வந்து கொத்துக்கு எடுத்து பண்ணிகிட்ருக்காரு. இங்கே கரெக்டாக சொல்ல போனீங்கன்னா ஆவடியில் இருக்க அந்த இடம். அவர் வந்து நல்ல ஹைப்ரிடு ஃபுட்டு மாதிரியே போடுவார். மூட்டையிலலாம் இறக்கி போடுவாங்க இல்லைங்களா, கோழி தீவனங்கள் போடுவாங்களா, அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் போடுவாங்க. இப்போ இந்த கிராமப்புறங்களில் இருக்கவங்களாம் எப்படி போடுவாங்கன்னா, அந்தளவுக்கு குவாலிட்டியான ஃபுட்டெல்லாம் போட மாட்டாங்க. ஏன்னா அந்த ஏரி ஏழை எடுக்கிறது ஓரளவுக்கு கம்மியான விஷயம் எடுத்துலாம் எடுக்கிறாங்க, அதனால் அந்தளவுக்கு போட மாட்டாங்களாம். ஆனால் இந்த கழிவுகள் இருக்குல்ல, சிக்கன் வேஸ்டஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அந்த இறைச்சி கழிவுகள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பொருட்கள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கி போடுவாங்களாம். அது வந்து மீன்கள் சாப்பிடுமா, அந்த மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம மீனுக்கு முக்கியமான எதிரி என்ன பார்த்தா, அது என்ன, அந்த ஆப்பிரிக்கன் கெளுத்தின்னு சொல்லுவாங்களா, அந்த மீன் தான் முக்கியமான எதிரி. எப்போவுமே இந்த மீன் வளர்க்குறவங்க ஒவ்வொரு வாட்டி இறங்குறப்ப அந்த மாதிரி மீன் எதாவது கிடச்சிது அப்படின்னா அதெல்லாம் கம்பல்சரி பிடிச்சி சாவடிச்சு போட்டுருவாங்களாம். அது வந்து இந்த மீன்களே சாப்பிடுன்னு சொல்லிட்டு சில ஷார்ட்ஸ் வீடியோலாம் நான் பார்த்துருக்கேன். நம்ம நாட்டு மீன் வகையிலே சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கேன். இப்போ கூட பாருங்களா, அவர் சும்மா தண்ணியை வச்சு தொலைவராரு, ஒரு குட்டி கெண்டை மாட்டி இருக்குது பாருங்கள். அதே மாதிரி அந்த கெண்டை குட்டிங்கெல்லாம் வெளியில் ஜம்ப் ஆகுதுங்களா, அது ஏதோ நடக்குதுன்றதுக்காக ஆர்வத்தில் எல்லாம் ஜம்ப் ஆகிட்டு வெளியில் போகுதுங்க. இவருக்கு பின்னாடியும் முன்னாடியும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மீனுங்களாம் பறந்து அந்த மீன் பறக்குது பாருங்க, பெரிய பெரிய மீன்லாம் பறந்து வந்துருந்தது. அது எகிரி வச்சு பறந்து மேலே போயிட்டு இருந்ததுங்க. சரியான காமெடியாக இருந்தது பார்க்குறதுக்கு. இங்கே ஒரு மீன் போகுது பாருங்கள், செம்ம இல்லை. நம்ம நார்மலாக ஒரு வீடியோ பார்க்குறோம், நார்மலாக ஒரு இடத்துல பார்க்குறப்ப பெருசாக தெரியல. அதை லைவாக போய் பார்க்குறப்ப அந்த மீனுங்களாம் எகிரி குதிச்சு போகிறப்ப தான் அது பார்க்க ஆர்வமாக இருந்தது. நான் கூட கேட்டேன், எப்படின்னா இவ்வளோ ஆர்கானிக்காக இருக்குதுன்னு பார்த்தோன்னா, அப்போல்லாம் கிடையாதுப்பா, இதெல்லாம் கொஞ்சம் வளர்க்குற ஸ்டைலில் மாதிரி தான் வரும். இப்போ கூட பாருங்கள், நீங்கள் போய் சும்மா அங்கே கால் மட்டும் வைங்க, எல்லா மீன்லையும் ஜம்ப் பண்ணி எகிரி குதிச்சு போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த இடத்துல எகிரி குதிச்சு போயிருந்தது. சேரும் சகதியும் ஒன்றும் பெருசாக இல்லைங்க, ஏன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் இருக்காங்க இல்லைங்களா, அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. தண்ணி வற்ற என்ன பண்ணேன்னா, குட்டைகள் வந்து பக்கத்தில் சின்ன சின்ன குட்டைகளாக வடிவமைச்சு அந்த குட்டைகள்லாம் தள்ளி அந்த மீனை பிடிச்சி ஃபுல்லாக எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் மழை வரப்போ ஆட்டோமேட்டிக்காக மீன் குஞ்சுகள்லாம் அதில் முட்டைகளாக போட்டுக்கலைங்களா, அது எல்லாமே வந்து வளர ஆரம்பிக்குமா. அது இல்லாமல் இவங்களும் மீன் குஞ்சுகளை வந்து வாங்கிட்டு வந்து விடுவாங்களாம் வியாபாரத்துக்காக. அதுவும் பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்குது எனக்கு. நான் இதெல்லாம் வந்து கேட்டதில்லை. ஒரு வாட்டி சொன்னால மீன் பண்ண ஒருத்தர் வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு, அவர் வந்து குட்டை வச்சு தான் நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஏரியில் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியாது. ஃபைனலாக வந்து ஒரு கெண்டை டைப் மீன் ஒன்று மாட்டிச்சுங்க. அது மாட்டினோடனே என்ன பண்ணாங்க, பிடிச்சிட்டாங்க. அந்த மீனை பிடிச்சி அந்த மீனை வந்து இந்த பிடிக்கிறப்ப அந்த வாயில் கொஞ்சம் லைட்டாக ரத்தம் மாதிரி வந்துச்சு. அது கண்டிப்பாக செத்துன்னு தான் நினச்சேன், ஆனால் அது அந்த சாவலை, அப்படியே உயிரை கையில் பிடிச்சி. அதுக்கப்புறம் அந்த மீனை நான் உயிரோட திருப்பி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணேன். அது ஃபுல் வீடியோ நீங்கள் பாருங்கள், அது தெரியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு மீன் கையில் கிடச்சிருச்சு. நிறைய மீன் பிடிச்சாதான் ஒரு குழம்பு வைக்கிறதுக்கோ இல்லைனா வந்து அந்த வறுத்து சாப்பிட்றதுக்கு கொள்றதுக்கு ஏதோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே ஒரு மீன் கிடச்சிச்சு. ஏன்னா இவங்க எல்லாமே கையில் பிடிக்கிறேன்னு பிடிச்சிட்டு இருக்காங்க, வலை எதுவுமே எடுத்துகிட்டு போகல. கையில் தோலாகிறப்போ ஒரு மீன் மாட்டிடுச்சு.
அதுக்கப்புறம் அந்த மீன் மாட்டின உடனே கையில் கொடுத்துட்டு அந்த மீனை வச்சு எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் லைட்டாக பரிதாபமாக இருந்தது. ஒன்று அடிச்சு சாப்பிட்றணும், கொன்னா போவோம் தின்னா போச்சுன்னு காலி பண்ணணும். அது கூட ட்ராவல் பண்ணி நேரத்தை வீணடிக்கக்கூடாது. அப்புறமா அந்த மீனை வந்து லாஸ்ட்டாக நான் உயிரோட விட்டுருப்பேன். நீங்கள் அதை ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், அதில் ஒரு ஐடியா கிடைக்கும். என்னென்னா ஒரு கட்டத்துக்கு மேலே மீன் சாகிற மாதிரி இருந்ததுங்களா, நான் என்ன பண்ணேன், அந்த மீனை எடுத்துகிட்டு வந்து அந்த செதில்கள் உள்ளலாம் அந்த தண்ணியெலாம் ஆக்சிஜன்ஸ்லாம் சுவாசிக்க விட்டேன். அது கொஞ்சம் சுவாசிச்சு கொஞ்சம் நேரம் கழித்து அந்த மீன் வந்து அது ஒரு உயிர் பெற்றுச்சு. எல்லாமே என்ன சொன்னாங்க, அந்த மீன் கண்டிப்பாக செத்துருங்க, நீ வந்து தேவையான டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பரவாயில்லண்ணா, சும்மா முயற்சி தானே, ஒன்று நீங்கள் ஒரு 4-5 மீன் பிடிச்சிங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லாம், இது ஒன்று வச்சு என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மீன் நினச்சிருக்கோம், உங்களுக்கு இன்றைக்கி நான் விளையாட்டு பொருளாக மாறுறது மட்டும் இல்லாமல் என் உயிரை எடுக்கிறதுக்கு வந்திருக்கீங்களாடா அப்படின்னு நினச்சிருக்கோம் அந்த மீன். அப்புறமா அந்த ஜிலேபி அந்த மீன் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் அதிகமாகவே மாட்டுச்சிங்க. அது ஜிலேபிலாம் பார்த்தீங்கன்னா வெளியில் போட்டோன்னா ஒரு 6-10-15 நிமிஷம் நினைக்கிறேங்க. சரியாக 15 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த மீன் வந்து உயிரோடவே இருந்துச்சு. இப்போ இந்த மீன் இருக்கு இல்லைங்களா, அது துடிச்சிட்டு இருக்கு இல்லைங்களா, இந்த மீன் இதுதான் நான் சொன்னேன், அந்த மீன் அந்த உயிரோட விடுறேன்னு சொல்லிட்டு. இது ஆல்மோஸ்ட் உயிர் விட போகிற மாதிரி இருக்குது, இல்லை மூச்சு வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது, அது நிற்கிற மாதிரி இருந்ததுனால ஓகே செத்துருந்தான் நான் நினச்சேன். ஆனால் ஜிலேபிலாம் இதுக்கு முன்னாடி பிடிச்ச மீனுங்க, எடுத்து வெளில போட்டு அது மாதிரி ஜாலியாக சுவாசிச்சுட்டு இருக்குதுங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் பண்ணுங்கள், நான் அவ்வளோ வரைக்கும் சுவாசிச்சுட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த மீன் நல்லா சுவாசிச்சுட்டு இருந்தது. விட்ட உடனே ஓடிச்சு ஜிலேபிலாம். இப்போ இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வச்சு தண்ணிலாம் கொடுத்து அது மூச்செல்லாம் விட வச்சு பார்த்தா ஓரளவுக்கு ஓகேவாக வந்தது. அப்புறமா தான் இது உயிர் பொழைச்சிது. கொஞ்சம் லைட்டாக ஜாலியாக இருந்தது இந்த ஃபிஷ்ஷிங் பண்ணுறது. நான் பொதுவாக இந்த வெளிநாட்டு வீடியோங்கள்லாம் பார்ப்பேங்க. ஃபிஷ்ஷிங் பண்ணுறது ஒரு ஹாபியாக வச்சுப்பாங்க. அதாவது ஃபிஷ்ஷிங் பண்ணி பிடிச்சி சாப்பிட்ற வீடியோவை விட ஃபிஷ்ஷிங் பண்ணதுக்கப்புறமா அது என்ன பண்ணுவாங்க, திருப்பி கடல்லையோ இல்லைன்னா நீர்நிலைகளை விடுற மாதிரிலாம் போடுவாங்க. நான் அதெல்லாம் பார்த்துருப்பேன். அது வந்து ஏன் அந்த இன்ட்ரெஸ்ட் வேர்ல்டு வைடாக இருக்குதுன்னு எனக்கு சுத்தமாக அது ஐடியாவே இல்லை. ஆனால் உங்களுக்கு எதாவது அதை பற்றி தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு ரிலாக்ஸ் டைம் அப்படின்னா ஒரு கையில் குட்டி பீர் பாட்டில் ஒன்று எடுத்துப்பாங்க, அழகாக ஒரு தூண்டில் எடுத்துப்பாங்க, அதை எடுத்துன்னு போயிட்டு ஒரு ஏரியோ இல்லைனா வந்து இந்த ஆறு பகுதியில் கடல் பகுதியில் போட்டுட்டு மீனை பிடிப்பாங்க. பிடிச்சிட்டு பயங்கர ஹாப்பி ஆகிடுவாங்க. அதை எடுத்துகிட்டு வரதை விட நான் விடுறவங்கள தான் அதிகமாக பார்த்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ எடுக்கிறப்ப கூட எனக்கு அப்படி தான் தோணுச்சு, இந்த மீனை நம்ம திருப்பி விட தான் போகிற மாதிரி தோணுச்சு. கடைசியில் பார்த்தா அதோட நேரம் அப்படி விட்டுற மாதிரி தான் வந்துடுச்சு. ஸோ நாட்டு மீனில் எனக்கு தெரிஞ்ச வகைகளில் கொரவை, விரால், கெண்டை மீன், அதுக்கப்புறம் ஜிலேபி மீன் இதெல்லாம் தான் தெரியும். இதை தாண்டி மீன்கள் இருக்கா என்னன்னு தெரியல. பொதுவாக இந்த ஏரிகள்லாம் கொத்தை எடுக்கிறப்ப விரால் குட்டிகளும் சேர்ந்து உள்ளே விடுவாங்களாங்க. விராலும் அதிகமாக கிடைக்குமா இங்கே. ஏன்னா அந்த மீனுக்கு போகிற உணவு வகையில் சேர்ந்து அதுவும் சாப்பிட்டு அதிகமாக வளருமா. எது வியாபாரத்துக்கு கரெக்டாக இருக்கோ அதை வச்சு தான் இவங்க வியாபாரம் பண்ணி அந்த அடுத்த வருஷம் வந்து அந்த குத்தகை எடுத்துக்காத பணத்தை ஏர்ன் பண்ணுவாங்க. இப்போ கூட பாருங்களாம், மீன்லாம் நல்லா ஜம்ப் பண்ணி ஏறி போகுது பாருங்கள், செம்மையாக இருக்கலாம் பார்க்குறதுக்கு. எல்லாம் ஆர்கானிக்காக வந்து நினச்சி கிட்ட போய் வீடியோ எடுத்தா அப்புறம் தான் சொல்கிறாரு, அது ஆர்கானிக் கிடையாதுப்பா, நாங்கள் தான் குத்தகை எடுத்து வளர்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் ஒரு வருஷம் ஃபுல்லாகவே இந்த ஏரியை சுற்றி இருக்கிற கரைகள்லையுமே ஒரு 2-3 இடத்துல ஒரு மாதிரி சின்ன ஹட்டு மாதிரி போட்டிருக்காங்க. மரம் மாதிரி வச்சு மரத்துக்கு மேலே ஏறி அந்த மேலே படுத்துக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. பகல் நேரங்கள்லையோ இல்லை இரவு நேரங்கள்லையோ முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்துல வந்து இவங்க காவல் காத்துட்ருப்பாங்களாம். எதுக்குன்னா யாராவது வந்து மீன் பிடிச்சிட்டு போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு குரல் கொடுப்பாங்களாம், குத்தகை இருக்கிற ஏரி அப்படின்னு சொல்கிற மாதிரி குரல் கொடுப்பாங்களாம். நைட்டில் ஃபுல்லாக அங்கே தான் உட்காந்துருப்பாங்களாங்க. இதுவே பயங்கரமான காடு. பாம்பு பூச்சி பூட்டுக்கு மத்தியில் ஒரு விவசாயம் பண்ணுற மாதிரி இந்த மீன்களை வளர்த்து அதை ட்ராவல் பண்ணி இது வியாபாரம் பண்ணுறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடுவான்னு நினைக்கிறேன். பொதுவாக இந்த மீன்கள் ஏரி மீன்கள்லாம் விற்கிற டைம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கடலில் 60 நாள் அந்த விஷயம் போடுவாங்க பார்த்தீங்களா, அப்போ தான் அதிகமாக சேல் ஆகுமாங்க. அதிகமாக சேல் ஆகுன்றதை விட ரேட் அதிகமாக போகுமா. அப்படி இல்லை அப்படின்னா கடல் சம்மந்தப்பட்ட இல்லாத இடங்கள் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி இடங்கள்ல அதிகமாக சேல் ஆகுமா. ஏன்னா இப்போ இந்த இடம் வந்து கடலுக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கிற இடம் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஆந்திரா பார்டரில் இருக்கிற ஒரு ஏரியா இது. கடல் இங்கே பக்கத்தில் கிடையாது. அப்போ என்ன ஆகுனா இது சுற்று வட்டாரம் இருக்கிற இடங்கள் ஏரியாக்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, அங்கே வந்து இந்த மீன்கள்லாம் வந்து வியாபாரம் அதிகமாகுமா, ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் வியாபாரம் ஆகிடுமா. ஆனால் என்னன்னா இப்போ கடல் மீன்னா நம்ம ஃப்ரோசன் பண்ணி ஐஸ் பண்ணி வைப்போம் இல்லைங்களா, இங்கே வந்து அந்த ஸ்பெஷலிஸ்ட்லாம் கிடையாது. அந்த ஐஸ் வைக்கிற இடங்களோ அந்த ஐஸோ கிடைக்கிறதுக்கோ வாய்ப்புகளே கிடையாது. இது ஒரு காஞ்ச வறண்ட நிலப்பகுதி மாதிரி இருக்கிற ஒரு ஏரியா. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இயர்லி மார்னிங் 5 o'clock வந்து இவங்க இறங்குவாங்களாம். 5 மணிக்கெலாம் இறங்குவாங்களாம். 5 மணிக்கு இறங்கிட்டு ஒரு 6-7 மீனை பிடிச்சிட்டு மேலே ஏறிட்டு அப்போ வியாபாரம் பண்ண போயிடுவாங்களாம். அதாவது அங்கே இருக்கிற சில வியாபாரிகளாக இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வண்டிகள்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த வண்டியிலேருந்து மீன் வாங்கிட்டு போவாங்களாம். அது இல்லாமல் இவங்களே என்ன பண்ணுவாங்க, வண்டிகளை எடுத்துகிட்டு போய் சேல்ஸ் பண்ணுவாங்களாம். ஸோ அதுக்குள்ளே சேல் ஆனால் தான் உண்டாம், இல்லை அப்படின்னா அது லாஸில் தான் போய் முடியும் சொல்லி அந்த கதையும் சொல்லிட்டு இருந்தார். ஒவ்வொரு
தொழிலுக்கு பின்னாடியுமே ஒரு வேலை சுமையும் ஒரு விஷயங்களும் இருக்குன்றப்ப கேட்குறப்ப தான் தெரியுது. நம்ம என்ன நினச்சினுக்கிறோம், இது என்னப்பா ஏரி மீன் தான்ப்பா ரேட்டு கம்மியாக கொடுப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, 5 மணிக்கு அவங்க இறங்குறாங்கன்னு வச்சுங்களேன், 5 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு, பூச்சி, பொட்டு இது எல்லாமே இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அவர் சொல்கிறாரு, இந்த கெண்டை மீன் வந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோ வரைக்கும்லாம் வளருமாங்க. கேட்கவே ஆச்சரியமாக இருந்தது. அந்த மீன் எகிரி அடிச்சதுன்னா மூஞ்சிலாம் பட்டார் பட்டார்னு அடிக்குமா. அந்த மூஞ்சி அடிச்சதுன்னா கிழிஞ்சிருமா. நான் சொன்னேன், பாவங்க இந்த மீனை வச்சு என்னங்க பண்ணுறது, விட்டுறலாங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டிருந்தாங்க. மீன் பிடிக்கிறோட அது ஓனர் அவங்க தான் இருந்தார் அவர். ஏன்பா நீ இதுக்கே எப்படி சொல்கிறியே, நாங்கள் மீன் பிடிக்க இறங்குறப்ப இந்த மீன் எகிருது இல்லைங்களா ஆர்வத்தில், டப்பு 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 டப்புன்னு அடிக்குமா மூஞ்சில். அப்போ என்ன ஆகுனா அந்த வால் அந்த செதில்கள்லாம் என்ன பண்ணால் டக்குன்னு கிழிச்சு விட்ருமா. ஸோ அதெல்லாமே நாங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணி ஆகணும். அதுவும் ஏர்லி மார்னிங் இருக்கிறப்ப நம்ம வந்து இந்த மற்ற பூச்சி போட்டுக்கு பயப்படுறதை விட இந்த பெரிய மீனுக்கு பயந்து தான் நம்ம சில விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நீங்கள் உங்கள் ஊரில் ஏரிகளில் மீன்லாம் பிடிப்பீங்கள, அது அனுபவம் தான் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி மீனுக்கு என்னென்ன வலை போடணும், மீனோட மார்க்கெட்டை பற்றி எப்படி தெரியணும்னு சொல்லிட்டு வீடியோலாம் பண்ணலான்னு நான் கொஞ்சம் ஆர்வத்தில் தான் இருக்கிறேன். நான் பொதுவாக இந்த காஷ்மீர்லலாம் மீன் வாங்குறதுக்காக போவேங்க. அப்போ வீடியோ எடுக்கலாம் சொல்லிட்டு நம்ம Insta 360 கேமரா எடுப்பேனா, அப்போ ரொம்ப கத்துவாங்க. இப்போ நகர்ப்புறங்களில் என்ன ஆகிடுச்சுன்னா, யூடியூப் இன்கம் வருது, யூடியூப்பில் வருமானம் வருது, அதனால் இவனுங்க போட்டு ஏதோ தப்பாக பேசி விட்டுறாங்கன்னு சொல்லிட்டு கெட்ட அபிப்பிராயத்தை வந்து யூடியூபர்ஸ்லாம் வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. இப்போ நான் லாஸ்ட் டைம் கூட காஷ்மீரில் வீடியோ எடுக்க போனேங்க. அப்போ கூட என்ன சொன்னாங்கன்னா, 5 ரூபாய்க்கு மீன் 10 ரூபாய்க்கு மீன் சொல்லிட்டு ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறான். அவங்க இருக்கிற பொம்பளைலாம் ஏய் வெளில போடாடி சொல்லி தொத்தி விட்டாங்க. என்னன்னு பார்த்தோன்னா, அவங்களே சில்லறை வியாபாரிங்க பண்ணுறவங்களாம் அங்கேருந்து வாங்கிட்டு போய் வெளியில் வைக்கிறப்ப, ஏங்க இந்த மார்க்கெட்டில் அவ்வளோ தான் போடுறாங்க, ரேட் இப்படி தான் போட்டிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கு அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏன்னா எந்த ஒரு வியாபாரமுமே அவங்கள மூலியமாக தான் அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ மார்க்கெட்டில் 5 ரூபாய்க்கு மீன் தருவாங்க, அது பழைய மீனாக கொடுப்பாங்க. ஒரு 3 நாள் 4 நாள் கழித்து ஐஸ் மீன் தான் இருந்ததுன்னா அது மார்க்கெட்டில் தருவாங்க. ஆனால் நான் சொல்கிறது வந்து காசிமேரி மார்க்கெட்டில் மார்க்கெட்டு வச்சு சேல்ஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, இந்த சிந்தார்பேட்டை, அதுக்கப்புறம் காவாங்கர், அதுக்கப்புறம் வந்து அந்த நம்ம வெளியில் இருக்க நிறைய மார்க்கெட்லாம் சொல்கிறேன். அங்கே இருக்கிறவங்க கிட்ட வேணால் நீங்கள் போய்ட்டு 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு மீன்லாம் மீன் வாங்கிக்கலாம் வச்சுக்கலாம். ஏன்னா கெட்டு போகிற பொருள் தானே, தூக்கி கொட்டுற பொருள் தானே வேணால் கொடுத்துருவாங்க. அது கூட எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னா, மனிதர்கள் சாப்பிட்றதுக்காக கொடுக்க மாட்டாங்க. இந்த வளர்ப்பு இதெல்லாம் வச்சுருக்காங்க, பண்ணைக்கு வச்சுருக்காங்களா, பன்னி பண்ணை, வாத்து பண்ணை, அதுக்கப்புறம் வந்து கோழி பண்ணைகள் எல்லாம் அவங்களுக்கு தான் அந்த இதெல்லாம் தருவாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த விஷுவலுக்காக இதை போட்டுறாங்களா, இப்போ நம்ம வந்து ஏதாவது விஷுவலாக ட்ரீட் காமிக்கலாம், வித்தியாசமாக காமிக்கலாம்னு சொல்லிட்டு கேமரா எடுத்துன்னு போனால் நம்மளையும் அதே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க. நம்ம நண்பர் கூட கேட்டிருந்தாரு, இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள்லாம் நீங்கள் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கும் ஆசை தான் வீடியோ தான் எடுக்கணும் கொல்லணும் போகணுன்ட்டு. ஆனால் மீன் பிடிக்கிறதோ இல்லைனா மற்ற வியாபார இடத்துங்களில் போய் வீடியோ எடுத்தேன் அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப கோபம் அடைகிறாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்ன கிடைக்குதோ அது வரைக்கும் நான் வீடியோ எடுத்து இந்த மாதிரி போஸ்டர்ஸ்லாம் போட்டுட்ருக்கேன். ஸோ உங்கள் நாட்டு மீனை பற்றி வேறு எதாவது டீட்டெயில் தெரிஞ்சதுன்னா, இல்லைனா கடல் மீனை பற்றி டீட்டெயில் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளை தாண்டி மக்களுக்கும் உதவும். வருங்காலம் மழை காலன்ற மாதிரி இருக்கிறதுனால நான் அதிகப்படியான மீன்கள் வீடியோவும் மீன் சம்மந்தப்பட்ட வீடியோவும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி வச்சுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நல்ல கண்டென்ட்டாக நல்ல விஷயங்களை நான் தரதுக்கு முயற்சி பண்ணுறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சில கண்டென்ட்டுங்கள்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நான் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.